வணக்கம். உங்கள் மணிமேகலை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு தகவல், தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். இப்போ பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு மாணவர்களுக்கு. சில பேப்பர்ஸு டஃப்பாக இருக்கும், சிலது எளிமையாக இருக்கும். ஒரு பேப்பரில் நம்ம மதிப்பெண் குறைவாக வாங்கலாம், ஒன்றில் மிக அதிகமாக வாங்கலாம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்க வேண்டியது. இன்றைக்கி பேப்பர் சரியாக எழுதலைன்னு உடனே என்ன பண்ணுவான், நாளைக்கு தேர்வுக்கு சரியாக படிக்க மாட்டான், போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும் மூலையில். செய்யாது. இந்த மாதிரி சேர்த்து அதில் அடிச்சுட்டு போயிடலாம். ஆக நீங்கள் உங்களை ஒவ்வொரு முறையும் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கீழே விழுறப்பெல்லாம் ஏந்திரிச்சிக்கிட்டு தான் இருக்கும், அது தவிர உழுந்தே கிடக்கக்கூடாது. யாராவது வந்து நம்மளை தூக்கி விடுவாங்க, நம்ம தான் எந்திரிக்கணும். சரியா? அந்த மாணவர்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது வாழ்க்கையோடு ஒன்றிய தத்துவமும் கூட. நீ வந்து மார்க் வாங்கலைன்னு நினச்சி கவலைப்படுறதை விட, அடுத்து மார்க் வாங்கிறதுக்கு என்ன செய்யணும், நீ எதனால் கோட்டை விட்ட, அந்த எந்த இடத்துல நீ தவறு பண்ணி அந்த மதிப்பெண் உனக்கு குறைந்தது என்று நீ பார்க்கலாம். அது நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம தான் பரீட்சை எழுதுகிறோம், எந்த கேள்விக்கு சரியான விடை எழுதவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய படிப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லி துவண்டு விடாதீர்கள். எந்த ஒரு அனாவசியமான முடிவையும் எடுக்காதீர்கள். மறுநாள் தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டு அந்த ஓட்டப்பந்தய களத்தில் முன்னால் செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் கேட்கிறேன். இது மாணவர்களுக்கு மட்டும் உண்டானதல்ல, வாழ்க்கையிலும் கூட நாம் பலவிதமான அவமானங்களையும் அலட்சியங்களையும் சந்திக்க நேரிடுகிறது. அவ்வாறு சந்திக்கும் பொழுது துவண்டு போய்விடாமல் நிமிர்ந்து நின்று அத்தனையும் துவம்சமாக்கி தாண்டி போய்கிட்டே இரு. எத்தனை முறை வீழ்ந்தாலும் எத்தனை முறை நாம் உடனடியாக எழுந்தோம் என்பதுதான் நமது வெற்றியின் அடையாளம். அந்த வெற்றியினை காண்பதற்கு மாணவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மனதை துவள விடாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று விடைபெறுகிறேன். நன்றி.